ஸோ இதுதான் கைஸ் விஷ்ணுமாயா டெம்பிள். இது வந்து பழைய டெம்பிள். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி இது வேறு ஒரு டெம்பிள் இருக்கும். இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் பேக் சைட் போனால். ஆனால் இதுதான் ரொம்ப ஓல்டு டெம்பிள். அது இல்லாமல் நல்லா இருக்கும் இது. ஸோ அதனால தான் இங்கே வந்தோம். இது வந்து புவனேஸ்வர் தேவ். இந்த மாதிரி இது வந்து பழசு தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க திருப்பி கட்டுற மாதிரி செஞ்சுருக்காங்க. நாங்கள் வந்து எல்லா சாமியும் கும்பிட்டோம். ஐயப்பா இருந்தது, நிறைய சாமி இருந்தது. ஐயப்பா, அப்புறம் விநாயகர், விஷ்ணுமாயா, அதெல்லாம் நிறையவே இருந்தது. யானைலாம் கூட இருந்தது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அங்கே சூப்பராக இருந்தது யானைலாம். இங்கேயும் இதுவும் ஒரு விஷ்ணுமாயோட பேக் சைட். இப்போ நம்ம வந்து யானைக்கிட்ட போகலாம். யானைக்கிட்ட போய் பார்க்கலாம். நல்லா இருக்குது யானை. இங்கே பாருங்கள், இது வந்து நிஜமான யானை இல்லை, இது வந்து பொம்மை தான். ஆனால் நல்லா இருந்தது. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். என் தம்பி அது பக்கத்தில் நின்று அதோட கண் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது என் தம்பி சொன்னால். இங்கே பாருங்கள், இதான் பழையங்காலத்து அங்கே அந்த விஷ்ணுமாயா இருந்த நினைவுகள். ஸோ இதான் இந்த சாமி. இது வந்து சிவலிங்கம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடம் எல்லாம். நல்லாவும் இருக்குது. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. நாங்கள் போயிட்டு வருவோம். அங்கே சீட்டிங்க்கெலாம் இருந்தது. அங்கே பாருங்கள், அதுதான் விஷ்ணுமாயா. இது வந்து அம்மன். ஸோ அதனால் அது விஷ்ணுமாயா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இங்கே பாருங்கள், அழகாக இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருங்கோட்டுக்கா இது. அங்கே வந்து என் தம்பியை வந்து நான் ஃபோட்டோ வச்சு நிற்க வச்சேன். நானும் நின்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நீங்கள் எங்கள் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஓம் விஷ்ணுமாயாக நமக. இது வந்து இதான் அவுட்டர் ஃபேஸ். அங்கே வந்து ஒரு பெரிய சிவசக்தி சிலை இருக்கும்.